அரசியலுக்கு பயன்படுத்துது. அடுத்த சுற்றில் பேசுவோம். திரு எம் குமார், இங்க பிரதமர் அல்லது பாரதிய ஜனதா மதவாதத்தை முன்னிறுத்தி தான் அவங்களுடைய தேர்தல் பரப்புரையை அல்லது கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நியாயமான பரப்புரையோ அல்லது நியாயத்தையோ எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அரவிந்த். அதாவது திரு அரவிந்த் அவர் பத்திரிகையாளர், பொதுவாக பேசுவார்னு எதிர்பார்த்தேன். அவருடைய ஸ்டாண்டு கருத்துக்கு பதில் சொல்லுவோம். நான் அதோட நிறுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். அது திரும்பியாவது பேசும்போது பேசக்கூடாது. அதாவது பிரதமருடைய பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா அரை மணி நேரம் அவர் பேசியிருப்பார். எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் டைம் லிமிட் ½ அன் அவர். அதில் கடைசியில் ஒரு 1.5 நிமிஷம் அவர் சொன்ன, அரவிந்த் அவர்கள் சொன்னது போல திட்டங்களை ஏற்கனவே இந்தியா பூரா 2004 பாஜக ஆட்சி இருந்த காலம் 13 நாள் 13 மாதம் 5 வருஷம் பாஜக ஆட்சியில் என்னென்ன நடந்தது, அதுக்கு பிறகு 2014 2024 வரைக்கும் என்ன நடந்தது என்பதை ஆங்கிலத்திலையும் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் புக்லெட்டாக போட்டு ஏற்கனவே எல்லா மாநிலத்துக்கும் விநியோகம் செய்யப்பட்டு கொடுத்தாகிவிட்டது. அது அவர் அதை பேசும்போது அதில் மெயின் பாயிண்ட்ஸ்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு ஒரு இடத்துல இவங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சொல்ற பிரச்சாரத்திற்கு கவுண்டராக சில விளக்கங்களை அவர் கொடுக்க வேண்டியது அரசியல் தேர்தல் நேரத்தில் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மக்களுடைய பல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி தானே ஆகணும். அரசியல் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒரு பிரதமர் கெப்பாசிட்டியை நம்ம பார்க்க கூடாது. அவர் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் பிரதமர். மற்றவங்களும் அப்படித்தான், அந்த கேட்டகரி தான். அவங்க எப்படி மக்களுடைய மனோநிலையில ஏற்கனவே பேசணும். சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க திரு குமார். நீங்க ஸ்டார் ஸ்பீக்கரா சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது சாதாரண முன்னாள் எம்பிக்களோ அல்லது பேச்சாளர்களோ பரப்புரைக்கு போகக்கூடியவர்களோ யாரும் இவ்வளவு மோசமாக பேசாத ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார் அல்ல நீங்க சொல்ற ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் பேசுகிறார்னு பிரியங்கா காந்தி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்கு வங்கிக்காக அவர்கள் முஜ்ரா நடனம் ஆடக்கூடிய தயாரா இருப்பாங்க, அந்த முஜ்ரா நடனத்தை கூட ஆடுவார்கள் அப்படின்னு சொல்ற அந்த பரப்புரை வியூகம் அப்படிங்கறத ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரா இருக்கிறதுனால யார் வேணா பேசிடலாம் அப்படின்னு அர்த்தமா? அதாவது அந்த வடநாட்டில் பேசுறதெல்லாம் அந்த மக்களுக்கு புரியுற, எது சொன்ன நகைச்சுவையாகவும் கருத்தியலாகவும் அல்லது கவுண்டராகவும் அல்லது இவங்களுக்கு வலு சேர்க்கிறதாகவும் எது இருக்கோ அதைத்தான் பேசுவாங்க. அது தேர்தல் நேரத்தில் அது பேசுறதுக்கு அதுக்கு அதெல்லாம் பேசல. அதுக்கான வரையறையெல்லாம் எதுவும் வரையறை இது அசிங்கமான வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அசிங்கமான வார்த்தை. இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முஜ்ரா நடனம் ஆடுவார்கள் அப்படின்னா பல பல சென்டென்ஸ் வந்து நம்ம ஊர்ல பேசுறது அங்க பேசுனா தப்பா தெரியும், அங்க பேசுறது இங்க பேசுனா தப்பா தெரியும். அந்த மக்கள் பழக்கப்பட்டதுல தான் அதை பேச முடியும். அப்படிதான் அது பேசியிருக்காங்க. தவிர இப்போ பூரி ஜெகநாத் ஆலயத்துடைய கீயை பத்தி சொன்னார் இல்லையா, அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, அதாவது நவீன் பட்நாயக்குடைய நிழலா இருக்கிறார் யாரு, பாண்டியன். அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அவரை நம்பிக்கிட்டு அவரு பிற்காலத்தில் அரசியலையே அவர் கையில் ஒப்படைக்க போறதாகலாம் கடந்த 6 மாசமா தகவல்கள்லாம் வந்து கொண்டிருந்தது. சரி, இதனால இப்படியெல்லாம் இருக்கு. எதிர்காலத்தில் நீங்க இவ்வளவு பேர் இத்தனை கோடி பேர் இங்க இருக்கமே, இன்னொரு மாநிலத்தில் உள்ளவர் தான் இங்க வந்து நாட்டை ரூல் பண்ணணுமாங்கிறதெல்லாம் உணர்த்துவதற்காக நீங்க பிரதமர் தமிழ்நாட்டை சேர்ந்த அரவிந்த் வரேன் ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை இங்க ஆளணுமா, அவர் இங்க அமைச்சர் ஆகணுமா அப்படின்னு கேட்கறது வரைக்கும் ஓகே. ஆனா ஜெகநாதர் கோயில் பொக்கிஷாரையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது, தொலைந்து போன சாவி அங்க இருக்குன்னா அது என்ன சார்? அது எதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மாநிலத்தில் உள்ள அந்த ஜெகநாதர் கோயில் வந்து அங்க எல்லாத்துக்கும் பொக்கிஷம் மாதிரி. சரி சார், அது யாரும் இல்லன்னு சொல்லல. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பை நீங்க இன்னொரு மாநிலத்தில் உள்ளவருக்கு கொடுக்க போறீங்க. நீங்க தமிழ்நாட்டு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சாராத ஒருவர் ஒடிசாவை ஆளணுமான்னு கேட்டது வரைக்கும் அரசியல், அது வரைக்கும் நீங்க சொன்ன ஸ்டார் ஸ்பீக்கரினுடைய பரப்புரை. ஆனா சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றது எதனா அவருக்கு தெரியாம இருக்காது. அவர் தானே சீஃப் செக்ரட்டரி. இப்போ நம்ம ஊர்ல சார், இப்போ நம்ம ஊர்ல சிவதாஸ் மீனா இருக்கார், இப்போ நமக்கு சீஃப் செக்ரட்டரியா இருக்கார். அவர் வடநாட்டுல இருந்து வந்தவர் தான். சரி, அவர் இப்போ நல்லவராகவும் அவருக்கு நல்ல பெயரும் இருக்கிறது. நாளைக்கு இன்னொரு 2 அடுத்த கொஞ்ச நாள்ல அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாருன்னு செய்திகள் கசியுதுன்னு வச்சுக்கோங்க. தேர்தலும் நடந்ததுன்னா அந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்ல வேண்டி வரும், இங்கேயும் சொல்ல வேண்டியது வரும். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு குமார். திரு அந்திரிதாஸ், இப்படி பேச வேண்டிய ஒரு தேவை எழுகிறது
அது தேர்தலுக்காக, தேர்தல் பரப்புரைக்காக நீங்க அவர் பிரதமர் மோடி அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா அதை தாண்டி அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கருங்க. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காக வாக்கு சேகரிப்பதற்காகவும் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னா இப்படித்தான் பேச வேண்டி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் மோடி பேசுறாரு. அதாவது சுல்தான்புரி இடம் மாறினாலும் சுல்தான்கள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. சுல்தான்புரியும் மாறவில்லை, சுல்தான்களும் மாறவில்லைன்றதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மை. முகமது பின் துக்ளக்ல மன்னர் சொல்வார் இபின் பதூதாவை பார்த்து, இவன் மாரி யாரும் கல்லெறிந்து விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்லால் எரியணும்னு அர்த்தம். எரிவாங்க, எல்லாம் எரிஞ்சு சாவடிப்பாங்க. அப்படி திமுக மீது வன்மமா வக்கரமா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவுடன் போட்ட முதல் ட்வீட்டே ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னதனாலேயோ அல்லது இந்தியா என்கின்ற கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்து அதற்கு முகமும் முகவரியும் கொடுத்தது என்கின்ற காரணத்தால் அந்த ஆத்திரத்தின் அடிப்படையிலே வேக வேகமாக ஒரு அமைச்சர் மீது இடியை ஏவி விட்டு அதுக்கு பிறகு அது பட்னாவிலே ஜூன் 26 ஒரு நம்ம நிதிஷ்குமார் நடத்துகிறார் என்பதற்காக அவருடைய மந்திரியாக இருக்கின்ற அவர் மீது இடி பாய்கிறது. அதுக்கு பிறகுதான் அடுத்த ஜூலை மாதம் 17-18 மும்பையில் வருது. ஆக இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போன பிறகும் கூட மத்திய பிரதேசனுடைய போபாலிலே இன்றைக்கு குடும்ப கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. ஊழல் செய்தவர்களாம் ஒன்றாக இருக்கிறார்கள். அதிலேயும் இரிகேஷன் ஸ்கீம்ல 70,000 கோடியை ஊழல் செய்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பவர்களாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது துணை முதல்வராக இருக்கிற அவரையும் சேர்த்து தான் சொல்றார், சொல்லிட்டு இருக்கார். ஆக இப்ப அது தேர்தலுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்துல போபால்ல நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில பீகார்ல பேசுகிற வரைக்கும் அதையே தான் பிரதமர் சொல்றாரு. இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக பாடுபடக்கூடிய கட்சிகள், அவங்க தான் தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் இன்னும் ஸ்டில் சொல்லிட்டு தான் இருக்கிறார். இந்த பேச்சு இதனால வந்ததுன்னு சொல்றது முதல்வர் எதனால பேசினார் அப்படின்றது நீங்க இப்ப சொன்னீங்க. இது ஒரிசா பிஜேபி வெர்சஸ் வி.கே. பாண்டியன் என்கின்ற தனிப்பட்ட நபரா இருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி வேல்யூபிள்ஸ் உள்ள பொக்கிஷ அறையினுடைய சாவி தொலைந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா சாவியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆக தமிழ்நாட்டுக்கு எதிரான வன்மம் வக்கிரமம் என்பதாகத்தான் இதை குமார் அவர்கள் எப்படி டீகோட் பண்றாரு. நீங்க இங்க இருந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் இங்க ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறாரு. அவர்தான் எல்லா முதலமைச்சருக்கு அடுத்த எல்லா பவரும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்தான் தலைமைச் செயலாளராக இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால மக்களிடம் சொல்ல வேண்டிய மொழியில அப்படித்தான் சொல்லணும்ங்கறாங்க. ஒருவேளை அவர் அரசியலுக்கே வருவதாக இருந்தாலும் கூட அப்ப அந்த மாநிலத்து மக்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட முடியுமா? சொல்லினா விட்டுருவாங்களா? என்னை பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா, பொதுவாக சிறுபான்மை பெரும்பான்மையை அதாவது என்ன சொல்றேன்னா அனுசரித்து போக வேண்டும். பெரும்பான்மை சிறுபான்மையை அரவணைத்து போக வேண்டும். பாஜகவினுடைய குற்றச்சாட்டு பெரும்பான்மையினுடைய வாய்ப்புகளை எல்லாம், இடஒதுக்கீட்டை எல்லாம், கல்வி, வேலை வாய்ப்பு நீங்க எல்லாத்தையும் எடுத்து சிறுபான்மைக்கு கொடுத்து அவருடைய பிரதான குற்றச்சாட்டு. அதுக்கு பதில் நீங்களே சொன்னீங்க. டிடிபியினுடைய தேர்தல் அறிக்கையில 4% முஸ்லிம்களுக்கு கொடுப்போம் சொல்லிருக்காங்கல, அதுல படம் கூட போடல. ஏன் வாங்கல அப்படி சொன்னா நம்முடைய பிரதமருடைய படம் கூட போடாத காரணத்தால் அந்த பிஜேபி எம்ஏ அதை வாங்க மறுக்கிறார். ஸ்ரீகாந்த் விளக்கம் சொல்லிட்டாரு. குடும்பத்துக்குள்ள உரசல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதுதான். அப்ப அவங்கள சொல்லுங்க, சிறுபான்மை அபியூஸ்மென்ட் அவங்கள சொல்ல முடியுமா? திருடர்கள் இவங்க எல்லாம் இவங்களுடைய வாக்குகள் எடுத்து அங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? வாரிசுரிமை வரி சட்டத்தை பத்தி அவங்க இயக்கத்தை சார்ந்த நிதி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அருண் ஜேட்லியும் ஜெயந்த் சின்ஹாவுமே வழிமொழிந்திருக்கிறார்கள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வாழும்போதுதான் அப்படின்னா வாழ்ந்த பிறகும் இறந்த பிறகுமா அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண ஆளு கூட இன்றைக்கு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டால் ஐசியூல சேர்க்கிறாங்க. ஐசியூல சேர்த்தா 5,000 ரூபாய்க்கு மேல ஒரு பில் வந்ததுன்னா 5% ஜிஎஸ்டி போடுறாங்களே. வாழும்போதும் வரி, செத்த பிறகு சாகும்போது ஐசியூக்கு போகும்போது வரி விதித்தது யாரு? அதனால அந்த ஈக்குவேஷன் தான் பார்க்கணும். அதாவது கோயில் கட்டுறதுனாலே மதவாதம் சொல்லிட முடியாது. அது தவறுன்னு யாரும் சொல்ல. அவங்களுடைய கோயில் கட்டுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, 49 ராமர் சிலையை வச்சதே தவறுன்னு சொல்லிட்டு எந்த நீதிமன்றம் சொன்னதோ, அதுக்கு பிறகு 92 இடித்தது தவறு என்று எந்த நீதிமன்றம் சொன்னதோ, அதே நீதிமன்றம் இடித்தவர்கிட்ட கொடுத்து விட்டது. அதனால தான் ஒருத்தர் சொன்னா, ஒரு சட்ட நிபுணர்
கூட சொன்னாரு, the judgments of Supreme Court and High Courts must not be eligible for jobs in government after retirement அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த இதுல வந்து தீர்ப்பு கொடுத்தவர்கள், பாபர் மசூதியில தீர்ப்பு கொடுத்தவர்கள் ஒருத்தர் எந்த எம்பி ஆயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து கவர்னர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் தேசிய சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் தேசிய சிறுபான்மை கோர்ட்டுக்கு தலைவர் ஆயிட்டாரு. இத்தனை ஆண்டு காலமாக பாஜக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்தை வச்சு எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கோயிலை கட்டி முடிச்சிட்டோம், இனிமேல் அவர்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவும் இல்ல, அதன் காரணமாக இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாஜக சொல்றாங்க. ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன யுக்திகளை கையாள முடியுமோ அவற்றையெல்லாம் மத பண்பாட்டு அரசியலே பிஜேபி பயன்படுத்தி கொண்டு வருகிறது. முதல் 2014 சப்கா சாத் சப்கா விகாஸ் வாயில வட சுட்டாங்க. இரண்டாவது தேர்தலில் புல்வாமாவுடைய அனுதாபத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் கை வைத்து சொல்லுங்கள், பாலாகோட் எல்லாம் காமிச்சாங்க, 250 பேர் இறந்துட்டாங்க, எப்படி உங்களுக்கு புள்ளிவிவரம் கிடைச்சதுன்னு ஆதாரம் கேட்கும்போது வி கே சிங் சொல்றாரு, அமித்ஷா வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் சொல்றாரு. ஆக அந்த இரண்டாவது தேர்தல் அதை பயன்படுத்தினாங்க. இப்ப சாமி முடிக்கவே இல்லை, இன்னும் இன்கம்ப்ளீட்டட். அதை கொண்டு வந்து 4 மாடி முடிக்காம 2 மாடியில வந்து வேகமா ஜனவரி 21 அதை வந்து வச்சுட்டு ஒரு ட்ரேட் சென்டர்ல முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முதலீட்டாளர்கள் கூட்டத்தை நடத்தார். அதுல வந்து பியூஷ் கோயல் வர்த்தக அமைச்சர் பேசுறாரு, ஜனவரி 21 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ராமர் கோயில் திறக்கப்படுகிறது, ஊரெல்லாம் கொண்டாடுங்கள் சொல்லிட்டு ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து சொல்றாரு. அதுதான் வந்து வக்கிரமானது, வன்மமானது. தேர்தல் அரசியலை இன்றைக்கு ஒரு பொது நிகழ்ச்சியிலே கூட இன்றைக்கு நீங்கள் திணிக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆகவே பிஜேபி என்பது பருவ காலத்திற்கு ஏற்றால் போல் பறந்து படையெடுத்து வருகிற வெட்டுக்கிளி கூட்டமாகத்தான் இருக்கிறது. ஸ்ரீகாந்த் பதில் சொல்லிட்டோம். ஸ்ரீகாந்த், அதாவது சார் வந்து ஒரு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க இவர் நடுநிலையாளர் தான் பேசுவாரு அப்படின்னு நினைச்சேன். I belong to a party sir, I belong to Dravidian stock. இல்ல I belong to Dravidian stock. அது கூட நீங்க தெரியாம நீங்க பேசிட்டீங்க.